எஸ்டிபிஐ கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் ஜனாப் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். ஏக இறைவனின் திருப்பெயரால் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை சிவகங்கை மாவட்டம் சார்பாக சிவகங்கை மாவட்டத்தில் அரண்மனை வாசலில் கூடியிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியும் மாவட்டம் முழுவதிலும் இருந்து இந்த சிவகங்கை நோக்கி வந்துள்ள உலாமாக்கள், சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், அதை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் மற்றும் இந்த சமுதாயத்திற்காகவே அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நாங்கள் இருக்கிறோம் என்று கூடி ஜனநாயக சக்தியாக ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்தியை சார்ந்த சமுதாய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வக்ஃப் திருத்த மசோதா என்பது இன்றைய சூழலில், இன்றைய நாளில் பரபரப்பாக பேசிக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த பாஜக அரசானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்ததில் இருந்து அவர்களுடைய சர்வாதிகாரம், ஏகாதிபத்திய ஆட்சியை நிலவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம், சிந்தனை, செயல், கொள்கை எல்லாமே அந்த பாசிசத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை, சிறுபான்மையின சமுதாயத்தை நசுக்கி அவர்களுடைய உயிர், உடைமை, கற்பு, மானம், இப்போது சொத்து அனைத்தையும் சுரண்டுவதுதான் அவர்களுடைய அரசியலாக இருக்கின்றது. இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் இறுதியான ஒரு செயல்பாடாக அவர்கள் வச்சிருக்கிறாங்க. இன்று நாம் கொந்தளித்து தமிழ்நாடு முழுவதும் ஜமாத்துல் உலமா சபை சார்பாக முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது வெறும் போராட்டத்திற்கான முடிவல்ல, இது ஆரம்பம். ஏனென்றால் இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தனி மனிதனை தொடுவதை போல, ஒரு குறிப்பிட்ட குழுவை தொடுவதை போல, சிறுபான்மையின மக்களை தொடுவதை போல இது சாதாரண விஷயம் கிடையாது. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய அமித்ஷாவாக இருக்கட்டும் அல்லது பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இருவர்கள் மட்டுமல்ல, இவர்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய RSS காரராக இருக்கட்டும், நீங்கள் கை வைப்பது, நீங்கள் அரசியல் செய்வது சாதாரண மனிதர்களிடத்தில் இல்லை. ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஜனநாயக சக்தியை திரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே நீங்கள் சவக்குழிக்குள் ஆக்கக்கூடிய ஒரு செயலை தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன மாதிரியான கிளர்ச்சி எல்லாம் ஏற்படுத்தினாங்க? ஜாதி அரசியல், மத அரசியல், இன மொழி அரசியல், நிலங்களை சுரண்டுவதில் அரசியல் என்று பலவிதமான அரசியலை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்ப இறுதியாக என்ன செய்யறாங்க? நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி இன்று வக்ஃப் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து இந்த திருட்டு சட்டத்தின் மூலமாக முஸ்லிம் சொத்துக்களை அபகரிக்கலாம், தன் தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கலாம், நாம் எப்படி வேண்டாலும் பயனெடுக்கலாம் என்று என்ன செய்யறாங்க? சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இந்த சட்டம் அமலாக்கத்துக்கு வரப்போகிறது என்பது தெரிந்தவுடனே எஸ்டிபிஐ கட்சியானது என்ன செஞ்சாங்க? தேசம் முழுவதும் போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. தேசம் முழுவதும் 21 மாநிலங்களுக்கு மேலாக மாநாடுகளாகவும், பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களாகவும், பிரம்மாண்ட மாநாடுகளாகவும், ஆர்ப்பாட்டங்களாகவும், முற்றைகளாகவும் முன்னெடுத்து கொண்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு செயலை முன்னெடுத்து போனதில் இது என்ன? இது திரும்ப CIA போன்ற ஒரு விஷயத்தை இந்த எஸ்டிபிஐ கட்சிக்காரர்கள் உருவாக்கி விடுவார்களோ, இவர்களை அடக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் என்ன செஞ்சாங்க? 15 மாநிலங்களுக்கு மேலாக மாநில அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரைடு ஒரு மிரட்டி பார்க்கிறாங்க.
ஒரு கட்டத்தில் மேலாக போய் தேசிய தலைவர் MK5G அவர்களை கைது செய்து இன்றளவில் அவர் சிறையில் இருக்கின்றார். இது எல்லாமே எப்ப நடக்குது என்றால், முஸ்லிம் சமுதாயம் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்று இறைவனுக்கு கட்டுப்பட்டு இபாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. நோன்பு முடிந்திருச்சு. இன்றைய சூழலில் வக்ஃபு திருத்தம் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். எந்த ஒரு தனி மனிதனும் தான் வேர்வை சிந்தி உழைத்த ஒரு சம்பாத்தியத்தை ஒரு ரூபாயை கூட அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமுதாய சேர்ந்த முன்னோர்கள் இறைவனுக்காக வக்ஃபு செய்த சொத்தை எப்படி அவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள்? ஒரே ஒரு விஷயம்தான், இந்த வக்ஃபு திருத்தம் என்பது இருக்கக்கூடாது. நீங்கள் திருத்திய சட்டத்தை உடனடியாக நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும். அப்படி வாங்கவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாது. ஒரு காலம் இந்த இந்தியாவிலேயே பிஜேபி என்கின்ற ஒரு ஆட்சி இருந்ததாக கனவில் கூட சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு புரட்சிகள் வெடிக்கும். ஏனென்றால் இது இந்த நாட்டை மட்டும் சார்ந்ததல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் சார்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு சமுதாயத்தை தாக்கக்கூடிய ஒரு செயலை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு முஸ்லிமுடைய ஒரு செயலும் சிந்தித்து பார்த்தோமேயானால் அவனுடைய உயிர், அவனுடைய உடைமை, அவனுடைய உறவினர்கள், பெற்ற பிள்ளைகள், பெற்ற தாய் தந்தையர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சொந்தமல்ல. படைத்த இறைவனிடத்திலே நான் அவர்களை ஒப்படைத்து விட்டேன். எனக்கான இருப்பிடம் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் இருக்கிறது என்ற ஒரு சித்தாந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் ஒவ்வொரு முஸ்லிமும். அந்த வகையிலே அனைத்து சமுதாயமும் பாதிக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், சிறு குழுக்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கே இருந்தாலும் நசுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக அனைத்து சமுதாயமும் பாதிக்கப்படுவதை நம்ம கண்ணால உணர முடிகிறது. அப்ப வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சட்டம் என்பது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு திரும்பி வாபஸ் வாங்க வேண்டும். ஒரு காலம் எங்களுடைய சொத்தை, எங்களை இறைவனுக்காக கொடுத்த சொத்தை மீண்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மீண்டும் எடுக்கிறதுக்கான வழிகள் என்னவோ அனைத்து விஷயங்களையும் கையாளுவோம். இறுதியாக நீதித்துறையை நம்பி அங்கே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இனி ஒரு என்ன செய்ய மாட்டோம், பாபர் மஸ்ஜிதை இழப்பதை போல இனிமேல் இழந்திருந்த விஷயங்களை மீட்டெடுப்பதற்கான கோரிக்கைகளையும் எங்கள் தலைவர் சொன்னதை போல பிறந்த குழந்தைகளுக்கும் பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டது என்பதை நாங்கள் பாலூட்டும் போது சொல்லிக் கொண்டேதான் இருப்போம் என்று கூறி, இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த உலாமா சபை சார்பாக தலைமை தாங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது நிச்சயமாக வெற்றி பெறும். வல்ல இறைவன் வெற்றி கொடுப்பான். நம்மை தாங்கி சொல்லக்கூடிய, நம்முடைய சமுதாயத்தை தாங்கி சொல்லக்கூடிய அனைத்து விதமான சகோதரர்களும் தலைவர்களும் இதை கண்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய தலைமையில் இதை எடுத்துச் சொல்லி இது போன்ற ஒரு மோசடித்தனமான அரசியலை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். தமிழகத்தில் இனிமேல் அளவு கூட, ஒரு கடுகு அளவு கூட பாஜக வேறுண்ட கூடாது என்பதை உறுதியெடுப்போம். வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இறைவனுக்காக இதை சமைப்போம் என்று கூறியவனாக என்னுடைய உரை நிறைவு செய்தேன். மிக்க நன்றி. கண்டன உரை நிகழ்த்திய SDPI கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் ஜனாப் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.